பிஎம்ஸ்ரீன்னு ஒன்று கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் 2023-24 சிந்திச்சு கொண்டு வந்த பிஎம்ஸ்ரீக்கும் 2018 இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஏக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை. இதை நீங்கள் சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான், அதாவது மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் எஸ்எஸ்ஏ ஃபண்டை கொடுப்போன்றீங்க. இப்போ தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்எஸ்ஏ எங்களுக்கு கொடுக்குற நிதியை நீ கொடு, பிஎம்ஸ்ரீக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த நிதி எங்களுக்கு வேண்டான்னு சொல்லியாச்சு. ஏன்னா புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த எஸ்எஸ்ஐ மூலமாக வர வேண்டிய 2152 கோடி ரூபாயை இன்னும் மோடி அரசு, பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட வேண்டிய எத்தனை திட்டங்கள் முடங்கி இருக்கு அப்படின்றது இந்த பொய் மூட்டை அண்ணாமலைக்கு தெரியாதா? பிஜேபியில் இருக்க ஒருத்தருக்கு கூட தெரியாதா? அதை தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் என்ன சொல்றாருன்னா, சார் நாங்கள் கேட்கல சார், நீங்களே போய் கேளுங்க, கேட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியை வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துட்டு மொத்த கிரெடிட்டை நீங்களே எடுத்துக்கங்க, என்னால தான் தமிழ்நாடு மாணவர்களுக்கு நிதி கிடைச்சிச்சுன்னு கூட சொல்லிக்கங்க, ஆனால் எங்கள் பிள்ளைங்களோட பள்ளி படிப்பில் அவர்களுடைய கல்வி கனவுல கை வைக்காதீங்கன்னு சொல்றாரு.